World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சொந்த தொழில் ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்ற டைட்டில் நமது தர்மசாஸ்திராவில் இப்போ தான் ஐயா வந்து முதல் முறையாக பேசுகிறார். ஐயா வந்து வேந்தர் டிவியில் நிறையா வந்து இந்த புத்தாண்டு பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் இதெல்லாம் நிறையா பேசியிருக்கிறாரு. நமது தர்மசாஸ்திராவில் முதல் முறையாக இப்போ தான் வந்து ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். திருச்செங்கோடை சேர்ந்த உயர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயங்களை எளிமையாக ஐயா வந்து தங்கப்பாண்டியன் ஐயாவுடைய மிகப்பெரிய ஸ்டூடெண்ட். அதனால் வந்து எளிமையாக 4 வார்த்தை பேசினாலும் பாயிண்டாக தான் இருக்கும். அற்புதமாக எல்லாம் எழுதிக்கிங்க. ஸோ மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொந்த தொழில் யாருக்கு அமையும்? பொதுவாக அனைவருக்கும் நீங்கள் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டு கிடையாது. எல்லாருமே அதாவது கம்பன் வீட்டு கட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே ஜோதிடம் கற்ற நன்கு பயின்ற ஒரு உத்தம ஜோதிட பெருமக்களாகவே இருக்கின்றீர்கள். நான் ஒரு சிறிய ஒரு ஜோதிட மாணவன், நான் பெரிய ஆசான் இல்லை. இருந்தாலும் உங்களிடத்தில் நான் சொல்லுவதெல்லாம் உங்களுக்கு பழசாத்தான் தெரியும். ஏன்னா நீங்கள்லாம் கற்றுக்கொண்ட அந்த ஜோதிட விதிகளை தவிர வேறொன்றும் சொல்லப்போவதில்லை. இருந்தாலும் என்னுடைய பாணியில் அல்லது இன்றைக்கு அந்த தொழில் எப்படி இருக்கும், இன்றைய நவீன காலத்தில் எந்தெந்த தொழில் அமையும் என்பதை ஒரு சில தொழில்கள் மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த தலைப்புக்கு செல்லலாம் என்று இருக்கின்றேன். அதாவது சொந்த தொழில்னா பொதுவாக இந்த ரூல் உங்களுக்கு எல்லாம் தெரியும். 10ஆம் இடம் தான் தொழில், 6ஆம் இடங்கிறது வேலை. சுய தொழில் அல்லது சொந்த தொழில் என்பது 7ஆம் இடம். எல்லோரும் 10ஆம் இடத்தை பார்க்கின்றோம். தொழில் என்றால் 10ஆம் இடம், அது ஜென்ரல். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம நாடு எது? தமிழ்நாடு. என்ன ஸ்டேட்டுன்னு கேட்குறோம், தமிழ்நாடு. ஆனால் என்ன மாவட்டம்னு கேட்டால் நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இந்த ஊர் பள்ளிப்பாளையம், அது மட்டும்தான் அந்த 10ஆம் பாவம். பட் இந்த பள்ளிப்பாளையத்தில் எந்த வீதியில் இருக்கின்றாய், எந்த கதவு எண்ணில் இருக்கின்றாய் என்பதை 7ஆம் பாவம் காட்டும். 7ஆம் பாவம் தான் சொந்த தொழில். தொழிலுங்கிறது 10ஆம் பாவம். இப்போ ரோட்டில் எத்தனையோ வண்டி போயிட்டுருக்கு, அதில் நம்ம சொந்த வண்டி ஆகுமா? ஆகாது. நம்ம வண்டி 2 வீலராக இருந்தாலும் சரி அல்லது 4 வீலராக இருந்தாலும் சரி, அது 7ஆம் பாவம் தான் சொல்லக்கூடியது. ஸோ சுய தொழில் அல்லது சொந்த தொழில் என்பது 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவர் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு. ஐயா கொடுத்த தலைப்புக்கு இதுதான் ஒரே வரி, ஒன் வேர்ட் ஆன்சர். யாருக்கு சொந்த தொழில் அமையும்? அப்போ அந்த 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் இடம், 7ஆம் இடமோ அல்லது 7ஆம் அதிபதியோ நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் நிச்சயமாக சொந்த தொழில் செய்வார்கள். 7இல் நின்ற கிரகம், 7ஆம் இடம், இது எல்லாம். அதே போல் லக்னத்தை பார்க்க வேண்டும். சரி, 7ஆம் இடம் நல்லா இருந்தால் போதுமா? 7இல் குரு இருக்கின்றது, 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்றது, சுபகிரகங்கள் தொடர்பு இருக்கின்றது என்றால் அவர்கள் சொந்த தொழில் செய்ய முடியுமா? அதற்கு லக்னாதிபதி என்ற ஒரு வேண்டும் அல்லவா? லக்னாதிபதி நன்றாக இருந்தால் தானே ஒரு தொழில் பண்ண முடியும். லக்னம் நன்றாக இருந்தால் தானே அவனுடைய மூளை, லக்னம் என்றால் மூளை ஒழுக்கமாக வேலை செஞ்சால் தானே நம்ம தொழில் பண்ண முடியும். 7ஆம் இடம் நன்றாக இருந்து மூளை சரியில்லை என்றால் எப்படி தொழில் செய்வார்கள்? யோசித்து பாருங்கள். அதனால் அது ஒரு பக்கம். அதனால் முதல் வந்து நம்ம லக்னம் வந்து நல்ல முறையில் இருக்க வேண்டும், சுப தொடர்புகள் இருக்க வேண்டும். அதாவது வந்து பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி பொதுவாக லக்னத்துக்கு வந்து 10ஆம் அதிபதியோ அல்லது சனியோ தொடர்பு இருந்தால்தான் நமக்கு அந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். குறிப்பாக லக்னத்தில் வந்து 10ஆம் அதிபதி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து தொழில் தேடி வரும். ஏன்னா 10ஆம் அதிபதியே லக்னத்தில் இருந்ததுனால தொழில் தேடி வரும். சனி இருந்தாலும் தேடி வரும். அந்த எண்ணங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய எண்ண ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
அரசு வேலைக்கு போனாலும் கூட நாம் ஒரு சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கூட அந்த எண்ணங்கள் வரும். சரிங்களா? அதே மாதிரி 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் 10ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தால் அவர்கள் வந்து தொழிலை தேடி போவார்கள். உள்ளூரை விட்டு வெளியூர் வந்து தொழில் தேடி போய் அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். சரி, அப்போது ஒரு தொழில் என்றால் 10ஆம் இடம், 10ஆம் அதிபதி, லக்னாதிபதி, இது சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிரகங்கள் என்ன கிரகங்கள், இப்போ நம்ம பாவத்தை பார்த்தோம், அப்போ கிரகங்கள் பார்க்க வேண்டும் அல்லவா? அப்போ கிரகத்தில் என்ன கிரகம் என்றால் தொழில் காரகர் சனி பகவான். நம்ம காலபுருஷ தத்துவப்படி சனி பகவான் வந்து தொழில் காரகர். அவர் ஜீவனக்காரகர். ஜீவனக்காரகர் 10ஆம் இடம் ஜீவனம். ஸோ அதனுடைய காரகர் வந்து ஜீவனக்காரகர். ஜீவனக்காரகர் நன்றாக இருக்க வேண்டும். ஜீவனக்காரகர் நன்றாக இருந்தால் மட்டும் போதுமா? இப்போ 10ஆம் இடம் நல்லா இருக்குது, அதுக்கு நேர் 7ஆம் இடம் வந்து வாடிக்கையாளர் பாவம். அப்போ வாடிக்கையாளர் வந்தால் தானே தொழில் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு கூட்டம் போடுறோம், இன்னைக்கு கருத்தரங்கம், ஒருவர் மட்டும் கூட்டம் போட்டால் போதுமா? வாடிக்கையாளர் நம்மளாம் வரணும்ல. அது மாதிரி வாடிக்கையாளர் பாவம் நன்றாக இருக்க வேண்டும். ஒரு பொருள் தயார் பண்ணுறோம், அந்த தயார் பண்ணுற பொருட்கள் வந்து விற்பனையாக வேண்டும் அல்லவா? அதுக்கு வாடிக்கையாளர் வந்தால் தான் நம்ம சேல் பண்ண முடியும். அப்போ அந்த 7ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் அதிபதிக்கு நேர் 7ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் வந்து அந்த 7ஆம் அதிபதி சவுண்டு எச்சா வருதுங்களா? 7ஆம் அதிபதி அதை வந்து நல்ல ஸ்தானமாக இருக்க வேண்டும். 10ஆம் அதிபதிக்கோ லக்னத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ 7ஆம் அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். அப்போ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் கிடக்கூடாது, திதி சூனியமா ஆகக்கூடாது, பாதகாதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது, அந்த அந்த 7ஆம் இடம் வந்து 7ஆம் அதிபதி அஸ்தங்கம் ஆகக்கூடாது, 6-8 மறையக்கூடாது, 6-8 12 மறையக்கூடாது. அப்படி ஒரு விதிகள் இருக்கின்றது. அதனால் இந்த பாவங்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இப்போ சந்திரன் எடுத்துக்கொண்டால், ஏனென்றால் 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடம் சந்திரன் ஆச்சுங்களா? புரியுதுங்களா? இப்போ காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம். ஸோ அதனுடைய அதிபதி சனி பகவான். நேர் 7ஆம் இடம் வந்து வாடிக்கையாளர். அப்போ 7ஆம் இடங்கிறது எது? 10க்கு 7 4ஆம் இடம், 4ஆம் இடம் கடகம் தானுங்களே. கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். சரிங்களா? அந்த சந்திரன் வந்து நல்ல ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சனியும் சந்திரனும் சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக தொழில் செய்யக்கூடிய அந்த எண்ணங்கள் ஆசைகள் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சனினா தொழில், சந்திரனா வந்து மக்கள் கூட்டம். சந்திரனுங்கிறது மக்கள் கூட்டம். அப்போ வந்து ஒரு தொழில் பண்ணும்போது சந்திரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக கூட்டம் வரும். ஏற்கனவே திருமணத்திலும் அப்படித்தான். இப்போ திருமணத்தில் வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தால் அந்த திருமணத்தில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக வரும். அது குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகமாக வரும். 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அந்த திருமணத்தில் பெண்களுடைய கூட்டம் ஆண்களை விட பெண்களுடைய கூட்டம் அதிகமாக வரும். இப்படி ஒரு கல்யாணமா? ஏன்னா சந்திரன்னா கூட்டம். அதனால தான் அது மாதிரி வந்து 7க்கு அதாவது 10ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் நிச்சயமாக, அல்லது வந்து 7ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து விற்பனையாகும். சரிங்களா? சரி, இப்போது 10ஆம், அதாவது ஒரு தொழில் என்பது, இப்போ நம்ம தொழில் பண்ணுறோம். நாம் என்ன தொழில் பண்ணுறோம்? ஜோதிடர். நம்ம ரோட்டில் போனால் கூட பேரு தெரியவில்லை என்றாலும் கூட நம்முடைய உத்தியோகத்தை பயன்படுத்தி அவர்கள் வந்து ஒரு அடைமொழியாக கூப்பிடுகிறார்கள். அப்புறம் ஜோசியர் போகிறாரு அல்லது ஜோதிடர் போகிறாரு அப்படின்ட்டு. ஒரு டாக்டர் வந்து இருந்தால் அவர் பேர் தெரியவில்லை என்றாலும் கூட அவர் டாக்டர் போகிறாரு அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வக்கீல் அல்லது ஏதோ ஒரு மெக்கானிக், இப்படியெல்லாம் வந்து எதை ஒரு அடைமொழியாக சொல்கிறோம் என்றால் அவருடைய தொழில் வைத்துத்தான். தொழில்தான் புருஷ லட்சணம் என்று சொல்கின்றோம். தொழிலைத்தான் புருஷ லட்சணம். அப்போ புருஷ லட்சணம் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த வார்த்தை. லட்சணம் என்றால், லட்சணம் என்பது முக லட்சணம் மட்டும் இல்லை, தொழில் லட்சணம் வேண்டும். சில பேர் முக லட்சணம் வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி தொழிலுக்கு லட்சணம் வேண்டும். இவன் என்ன லட்சணத்தில் தொழில் பண்ணுறான் அப்படின்னு பேசுகிறாங்களே இல்லைங்களா? அவன் லட்சணத்தை பாரு அப்படின்னு இகழ்ந்து பேசுகிறாங்க.
இல்லைங்களா? நல்ல முறையில் தொழில் பண்ணால் புகழ்ந்து பேசுவார்கள். தொழில் நன்றாக அமையவில்லை என்றால் இகழ்ந்து பேசுவார்கள். அவள் லட்சணத்தை பாரு, தொழில் பண்ணுற லட்சணத்தை பாரு அப்படிப்பாங்க வழக்கமாக நம்ம அந்த ஒரு ஒரு பாஷையில். ஸோ அந்த தொழில் லட்சணம் வேண்டும். அப்போ 10ஆம் இடத்துல வந்து 10ஆம் அதிபதி அல்லது 10ஆம் இடம் வந்து உச்சி ஸ்தானம்னு சொல்கிறோம். உச்சி ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம். அப்போ எப்படி இருக்க வேண்டும்? 10ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் வந்து நல்ல பலமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வந்து தர்மஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கர்மஸ்தானம், கர்மம் என்றால் ஒரு செயல், பெயர், புகழ், அந்தஸ்து. இப்போ 10ல் வந்து சூரியன் இருந்தாலும் சரி அல்லது செவ்வாய் இருந்தாலும், சூரியன் இருந்தால் உயர்ந்த பதவி, அது வந்து பிரதமராக இருக்கலாம் அல்லது வந்து முதலமைச்சர் இருக்கலாம் அல்லது ஒரு நிதி அமைச்சராக கூட இருக்கலாம். அதே போல் செவ்வாய் இருந்தால் ஒரு ஐபிஎஸ், ஒரு ஐஏஎஸ், இது போல் அந்த அமைப்புகள், ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ், அது மாதிரி ஒரு நாட்டை பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இருப்பாங்க. அப்போது கௌரவம், பதவி, அந்தஸ்து இந்த 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடியது. இவர்கள் வந்து கர்மம் தான் செய்வார்களே, தர்மம் செய்ய மாட்டார்கள். பொதுவாக கர்மம் செய்வார்கள், தர்மம் செய்ய மாட்டார்கள். எப்படி என்றால் அவர்கள் தர்மத்தை பார்த்தால் நல்ல பேரு, புகழ், அந்தஸ்து கிடைக்காது. ஓகேங்களா? நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். அவங்க தர்மத்தை பண்ணால் நிச்சயமாக தொழில் வந்து, அப்போ 9ஆம் இடங்கிறது தர்மஸ்தானம். 9ஆம் இடங்கிறது தர்மம். அப்போ 10க்கு 12 9ஆம் இடம். அவன் கர்மத்தை மட்டும்தான் பார்ப்பான், தர்மத்தை பார்த்தான்னா தொழில் லாஸ் ஆகி போயிடும். இப்போ 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துலேருந்து ஒரு திசை நடத்துது என்றால் நிச்சயமாக வருமானம் வராதுங்க. வருமானம் வராது. 5ஆம் இடத்துலேருந்து திசை நடத்தினாலும் வருமானம் வராது. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கங்களோட என்னுடைய உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். ஏன்னா டைம் வந்து நேரம் ஆகிவிட்டது. அதனால் என்னுடைய பாணியில் ஒரு சில ஐயா சொன்ன மாதிரி, ஐயா என் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள்லாம் நோட்டு, பேனா, பென்சில் எடுத்தெல்லாம் எழுதிக்காங்க அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு என் மேலே வந்து உயர்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்குது. ஐயாவுக்கு நான் அதுக்கு நன்றி சொல்லணும் தனியாக. சரிங்களா? அப்போ 10ஆம் இடத்துல, அதாவது 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு சின்ன ஒரு இது, 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் அப்போ என்ன வேலை செய்வாங்க? அதாவது 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் மூளையை பயன்படுத்தி தான் செய்வாங்க. எப்படி என்றால் ஒருத்தர் தான் தலைவர், ஒரு நிர்வாகி ஒரு 1000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க, ஒரு 10,000 பேர்த்துக்கு வேலை கொடுப்பாங்க, இல்லை 100 பேர்த்துக்கு வேலை கொடுப்பார்கள். மூளைக்கு மட்டும் வேலை, அது ஆர்டர், அதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கறது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறது, நான் இங்கே இருப்பேன், நீங்கள் எல்லாம் வேலை செய்வீங்க. அப்போது லக்னத்தில் 10ஆம் அதிபதி இருந்தால் இது போல் வேலை தான் அமையும். சரிங்களா? மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையும் சிம்பிள். சரிங்களா? அதே ஒரு ஃபேக்டரியில் இருக்கார், ஒரு மேனேஜர் இருக்கார், ஒரு அட்வைசர் இருக்கார், அவரெல்லாம் ஒரு பக்கம் கேபினில் இருப்பாங்க, அங்கங்கே சூப்பர்வைசர், மேனேஜர் வச்சு அந்த கம்பெனி வந்து ரன் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, சிம்பிளாக. அப்போது 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தொடர்பு பெற்றால், அப்போ 2ஆம் இடங்கிறது என்ன? தனம், குடும்பம், வாக்குன்னு நம்ம அது பேசிக்காக சொல்கிறோம். அப்போ 2ஆம் இடங்கிறது பணம். ஏன்னா நம்ம தொழிலை பற்றி தான் நம்ம பேசுகிறோம், குடும்பத்தை பற்றி பேச போகிறது இல்லை. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அப்போ 2ஆம் இடத்தில் என்னென்ன இருக்கின்றது என்றால் பணம் இருக்கின்றது. அப்போ இன்னொன்று என்ன இருக்கின்றது? அதான் வந்து ஆபரணம் இல்லாத ராவாக இருக்கிறது. ஒன்று தங்கம், வெள்ளி, உலோக பொருட்கள், இது வந்து 2ஆம் இடம். அப்போ 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தொடர்பு பெற்றால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை என்ன பண்ணுவாங்க? வட்டிக்கு விடலாம். வாக்கு, 2ஆம் இடம் வாக்கு, வாக்கால் பணத்தை வச்சு தொழில் பண்ணுவாங்க. அப்போ வட்டிக்கு விடுவது, ஃபைனான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, 2ஆம் இடத்துல வந்து அந்த உலோக பொருட்கள்னு சொன்னோம்ல, அவங்கெல்லாம் பாத்திர கடை வச்சுருப்பாங்க. 10-2 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக மெட்டல் மார்ட். இல்லை என்றால் அந்த வெள்ளி அல்லது தங்கத்தை வந்து உருக்காமல் உருக்கி பண்ணுனா 3ஆம் இடம், ரா மெட்டீரியல்ஸ். அப்போ இவங்க வந்து கட்டியாக தங்க கட்டி அல்லது கிலோ கணக்கில் வெள்ளி இதெல்லாம் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? 2ஆம் இடம் உணவுன்னு இருக்குது, சாப்பிட்றது. அப்போ இதுக்கெல்லாம் சந்திரன் தொடர்பு இருந்தால், ஒவ்வொரு கிரகம் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் உணவு தொழில் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போது காரகர் குரு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இப்போ லக்னத்துக்கு சூரியன் இருக்கார்,
2ஆம் இடத்துக்கு குருவும் சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன்னா சின்ன பணம்னு சொல்லுவோம், குருனா பெரும்பணம், அப்படி தான் நம்ம வாடிக்கையாக சொல்லிட்டு வர்றோம். ஆனால் குரு என்பவர் அதாவது பொது சொத்தை பாதுகாக்கக்கூடிய நபர், பொது சொத்தை பாதுகாக்கக்கூடிய நபர். குரு என்பவர் தனிநபர் சொத்தை பாதுகாப்பு செய்பவர். அப்போ குரு என்பவர் எப்படி 2ஆம் இடத்தில் இருந்து தொடர்பு இருந்தால் அவங்க அந்த ட்ரெஸரி மாதிரி ஒரு பேங்க்ல ஒரு லாக்கர், இந்த பணத்தை எல்லாம் உங்கள் பணம் நம்ம பணமெல்லாம் லாக்கரில் பாதுகாப்பு வச்சுருக்காங்கல்ல, நகைகள் எல்லாம் பாதுகாப்பு வச்சுருப்பாங்களே, அது குரு தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வேலைக்கு போவாங்க. சுக்கிரன் தொடர்பு இருந்தால் தனிநபர் சொத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். அப்போ தனிநபர்னா இப்போ நான் வெள்ளி ஒரு தங்க நகை கடை வச்சுருக்கேன், வெள்ளி கடை வச்சுருக்கேன், அது என்னுடைய பணம் போட்டது, என்னுடைய பணத்தை வந்து அதை ஆபரணமாக பண்ணி உங்களுக்கு வந்து தர்றேன், அது வந்து சுக்கிரனுடைய காரகத்துவம். சரிங்களா? ஆனால் 2ஆம் இடத்துல 10-2 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. தூக்கிட்டெல்லாம் போகிற மாதிரிலாம் இருக்காது, ஒரு வெயிட்டாக தூக்கிட்டு சுமந்துட்டு போகிற அளவுக்கெல்லாம் இருக்காது. அந்த 2ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு சும்மா எளிமையாக கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னா 2ஆம் இடத்து தொடர்பு உலகம் முழுக்க ஒரே மாதிரியான விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த தொழில், ஒரே மாதிரியான நிர்ணயம், அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கே லண்டனாக இருந்தாலும் எங்கே இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த தொழில் என்ன தொழில்? தங்கம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், வெள்ளி ஒரே மாதிரியாக இருக்கும், வைரம் நவரத்னங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். அதே மாதிரி பணம், டாலர், இதெல்லாம் வந்து மாறினா கூட நஷ்டம் ஆகாதுங்க. இந்தியாவிலிருந்து பணத்தை வந்து அங்கே அமெரிக்கா கொண்டு போனால் டாலராக மாற்றினா கூட அந்த டாலருக்கு என்ன அமௌண்ட்டோ அதை நம்ம ஈடு இணையாக நாம் கொடுக்க போகிற அந்த தொகை. ஸோ இது போன்ற தொழில் வந்து செய்வாங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து 10-3, 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் தொடர்பு பெற்றால், அதாவது 3ஆம் இடங்கிறது புதுமைன்னு சொல்லக்கூடியது, புதுமை அப்டேட் பண்ணுறது. இப்போது நம்ம செல்ஃபோனெல்லாம் வந்து நாகரிக தகுந்த மாதிரி வருது, கேமராக்கள் வருகின்றது, பத்திரம் பட்டாவெல்லாம் முதல்ல வந்து எல்லாம் பேனாவில் எழுதினாங்க, இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் போட்டுறாங்க. அதெல்லாம் புதுமையான அந்த தொழில்கள்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம 3ஆம் இடம் தான். எழுத்து, இப்போ வந்து பாருங்கள், நம்ம சட்டசபையில் கூட முதல்ல பக்கம் பக்கமாக வந்து அந்த ஆண்டறிக்கை, பட்ஜெட் எல்லாம், நிதிநிலை அறிக்கையெல்லாம் வந்து பக்கம் பக்கமாக ஒரு புக்லெட் மாதிரி போட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் கொடுப்பாங்க. இப்போ இந்த நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, எல்லாமே மானிட்டேஷன், இல்லை லேப்டாப்லேயே பார்த்துக்கலாம் வரவு செலவு என்ன ஏதுங்கிறது. அது மாதிரி புதுமை விரும்பிகள் வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது புதுமை, அதை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. அதுபோல் தொழில், ஆபரணங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக மாற்றுறாங்க, செல்ஃபோன் லேட்டஸ்ட்டாக மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருள் எல்லாம் வந்து அது மாதிரி ஒரு அமைப்புடைய ஒரு காரகத்துவம். ஓகேங்களா? டைம் ஆச்சுங்களா? சரி, அதே மாதிரி 4-10 தொடர்பு, 10-4 தொடர்பு. அப்போ 10-4 தொடர்பு, 4 தொடர்பு என்றால் 4ஆம் இடம் என்பது, அதாவது வந்து 5ஆம் இடங்கிறது இயற்கை, 4ஆம் இடங்கிறது செயற்கை, 5ங்கிறது இயற்கை, 4 என்பது செயற்கை. அப்போ செயற்கை பொருட்கள் தயாரிக்கிற அத்தனை தொழிலும் வந்து 4ஆம் இடம். செயற்கை என்ன பண்ணுறோம், சிமெண்ட் தயாரிக்கிறோம், இயற்கையாக இருக்கிற மலையை உடைக்கிறோம். சரிங்களா? ஒரு மலையை வந்து உடைக்கிறோம், அந்த மலையை உடைச்சி என்ன ஆகும், கல் கிடைக்குது, அது சைஸ் கல் மாதிரி பண்ணிக்கிறோம், அதுலேருந்து உடைச்சி என்ன பண்ணுறோம், அதை வந்து ஜல்லி மாதிரி பண்ணுறோம், அதை உடைச்சி என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன சிப்ஸ் மாதிரி பண்ணுறோம், அதையும் உடைச்சி நாம் அந்த எம் சேண்டு, பி சேண்டு, அது மாதிரி அந்த அமைப்பு வந்து நாம் பவுடராக பண்ணுறோம். சரிங்களா? அது மாதிரி வந்து செயற்கையான அந்த தொழில். அதே மாதிரி இதை தூக்கிட்டுலாம் போக முடியாதுங்க. 3ஆம் இடம் 10-3 தொடர்பு இருந்தால் எங்கே வேணாலும் தூக்கிட்டு போயிடலாம், கிலோ கூட தூக்கிட்டு போயிடலாம், ஆபரணங்கள் எல்லாமே தூக்கிட்டு போயிடலாம். பட் இதை தூக்கிட்டே போக முடியாது. ஒரு இடத்துல போட்ட வாக்கில் இருக்கும். இந்த சேர் போடுறோம், இது ஈஸியாக தூக்கிட்டு போக முடியாது. அல்லது ஒரு கம்பி ஒரு டன்னு போடுறோம், அந்த கம்பி வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது, எளிமையாக தூக்கிட்டு போக முடியாது. அதே சமயத்தில் நினச்ச நேரத்துக்கு விற்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு சிமெண்ட் விற்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு செங்கல் விற்க முடியாது. அது போன்ற அந்த அமைப்பு வந்து இருக்கிற அந்த தொழில் வந்து நாம் பண்ணக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து இன்னும் என்னென்ன இருக்குன்னா, வண்டி வாகனம், வண்டி வாங்கலாம், நினச்ச நேரத்துக்கு விற்க முடியாது. சரிங்களா? வீடு கூட நம்ம கட்டுறோம்,
நினச்ச விலைக்கு நாம் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வீட்டை கட்டிவிட்டு நினச்ச நேரத்தை விற்க முடியாது. நகையாக இருந்தால் பேங்க்கில் கொண்டு போய் அடுத்த செகண்டே வந்து பணமாக மாற்றிக்கலாம். அப்படி அதனால தான் செயற்கைன்னு சொல்கிறோம். ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 5ஆம் இடங்கிறது வந்து மகிழ்ச்சி, 4ஆம் இடங்கிறது மகிழ்ச்சி இல்லை. அப்போ இவங்க மகிழ்ச்சியாக தொழில் மகிழ்ச்சி பண்ணால் அவங்க லாஸ் பண்ணிடுவாங்க. எது சந்தோஷமாக ஒரு கேளிக்கையாக இருந்ததுன்னா நிச்சயமாக, உதாரணத்துக்கு இப்போ 10 நாள் தொடர்பு இருக்கிறவங்க நிச்சயமாக யார் மேலேயும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்க குறியெல்லாம் வந்து என்ன தொழில் மேலே தான் ஒரு குறியாக இருக்கும். அழகுபடுத்திக்க மாட்டாங்க. 4ஆம் இடங்கிறது வந்து இயற்கையாக, அதாவது வந்து மேக்கப் இல்லாதது. இப்போ கம்பிக்கெல்லாம் மேக்கப் போடுறோமா, சிமெண்ட்டுக்கு மேக்கப் போடுறோமா இல்லைங்களா, அது மாதிரி ஒரு அமைப்பு. ஸோ இவங்க தானமே பண்ண மாட்டாங்க. டொனேஷன் கேட்டால் கூட தரமாட்டாங்க. இருப்பா பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, அடுத்து வந்து 10-5 தொடர்பு. 10ஆம் இடங்கிறது தொழில், 5ஆம் இடங்கிறது நம்ம வாக்கால் தொழில் பண்ணுறவங்க ஒரு தனித்திறமை. 5ஆம் இடங்கிறது தனித்திறமை, ஒரு மனிதனுடைய தனித்திறமை. அதனால தான் 5ஆம் இடங்கிறது தனி மனித ஒழுக்கம் சொல்கிறோம். 5ஆம் இடம் தானே தனி மனித ஒழுக்கம். ஸோ ஒழுக்கம் என்பது அவருடைய திறமையை காட்டக்கூடியது. இப்போ நீங்கள் ஒரு மாதிரியாக ஜோதிடம் சொல்லுவீங்க, அவங்க ஒரு மாதிரியாக ஜோதிடம், அதே ஜோதிடம் தான். ஸோ உங்களுக்குன்னு தனித்திறமை இருக்கும், அவர்கள் ஒரு தனித்திறமை இருக்கும், ஐயாவுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும். அதே மாதிரி ஒரு டாக்டராக இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக வைத்தியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு. ஆனால் இருந்தாலும் டாக்டர் தான். சரிங்களா. அப்போ இந்த டாக்டர்கிட்ட போனால் கைராசி நல்லாகுது, இந்த ஜோதிடத்தில் போனோம்னா அவங்க நல்லா சொல்கிறாங்க, எனக்கு பழிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது தனி மனிதனுடைய திறமைகளை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போது ஒரு நடிகர் இருக்கார், எல்லாருமே நடிகர் தான், ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமான நடிக்கிறாங்க. நகைச்சுவையில் பார்த்தா வடிவேலு அதனுடைய பாணியே தனி, நாகேஷ் பாணி தனி, சிவாஜி நடிகர் திலகம் சிவாஜி ஒரு மாதிரியே நடிக்கிறாரு, கமலஹாசன் ஒரு மாதிரியே நடிக்கிறாரு. ஆனால் எல்லாமே நடிப்பு தான். அப்படி 5ஆம் இடம் என்பது தனி மனிதனுடைய திறமை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு பாவம். ஸோ அந்த பாவத்தில் இருக்கிறவங்க அரசியல் இருப்பாங்க, மருத்துவராக இருப்பாங்க, ஜோதிடராக இருப்பாங்க, வக்கீலாக இருப்பாங்க. இப்படி வந்து ஒரு அமைப்பு இருக்கும். சரிங்களா. அடுத்து 10-6. 10ஆம் இடங்கிறது தொழில், 6ஆம் இடங்கிறது வேலை. அப்போ வேலைன்னா 10-6 தொடர்பு பார்த்தினா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே முதலாளி, இவங்களே தொழிலாளி. வேலையும் செய்வாங்க, கல்லாவிலையும் உட்காருவாங்க, சப்ளையும் பண்ணுவாங்க, டெலிவரியும் பண்ணுவாங்க. சரிங்களா. அது மாதிரி ஒரு அமைப்பு 6ஆம் இடங்கிறது. அதே மாதிரி 6ஆம் இடங்கிறது உணவு தொழில். ஸோ உணவு தொழில் பண்ணுறவங்க பண்ணுவாங்க. 6ஆம் இடங்கிறது சேவை வந்து சிறப்பாக பண்ணுவாங்க. 6ஆம் இடங்கிறது மருத்துவம். ஸோ மருத்துவம் சார்ந்து அல்லது வந்து மருந்து பொருட்கள் அல்லது வந்து லேப் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து 6ஆம் இடம். இது சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் வந்து அமையும். சரிங்களா. அடுத்து வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது வாடிக்கையாளர் பாவம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7ஆம் இடங்கிறது வாடிக்கையாளர் பாவம். யாரெல்லாம் வந்து டோர் டெலிவரி பண்ணுறாங்களோ, ஒரு பொருளை அவங்க வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்களோ அவங்க தான் 10-7 தொடர்பு. ஸோ நாம் அது என்ன லாஜிக் இருக்குது. நாம் ஒரு பொண்ணு பார்க்க போனால் ஆம்பளை தானே பெண் வீட்டுக்கு போகிறோம், ஆண்கள் தான் பெண்களை தேடி நாம் போகிறோம். அதுபோல் தொழில் பண்ணுறவங்க 10-7 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து நம்ம ஷோ மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷோகேஸில் வச்சுட்டு தொழில் பண்ண நிச்சயமாக வாடிக்கையில் வரமாட்டாங்க. இவங்க தான் வாடிக்கையில் தேடி போகணும். அப்போ இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க, அதே போல் நிறைய டோர் டெலிவரி பண்ணுறவங்க, மற்ற எல்லாமே துணி எல்லாமே சகலமும் வீடு தேடி போய் வாடிக்கையாளர் தேடி போய் எந்தெந்த தொழில் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் 10-7 தொடர்பு இருந்தால் மட்டும்தான் முடியும். ஒரு இடத்துல இருந்தால் நிச்சயமாக தொழில் வந்து பல்பாயிரும். சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது நல்ல ஒரு எஃபிஷியன்சியான ஒரு இது. சரிங்களா. அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து நல்ல தாய்மார்கள் வருவாங்க, அவரிடத்துல இருந்து ஒழுக்கமாக இருக்கணும். சந்திரன் வந்து அந்த 10க்கு 7 சந்திரன் வந்து வளரும் அல்லது தேயும். ஸோ அங்கே வந்து நாம் ஒழுக்கமாக இருந்தால் நிச்சயமாக 10-7 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக நன்றாக இருக்கும் தொழில். எல்லா தொழிலுமே வீடு தேடி இப்போ ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காலம் பாருங்கள். இப்போ வீடு தேடி வந்து இப்போ எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஒரு 30% வீட்டில் சாப்பாடே செய்கிறது இல்லை.
சாப்பாடே வந்து பகலில் காலையில் செய்கிறாங்க, மத்தியானம் செய்வாங்க, நைட்டில் மட்டும் மேக்ஸிமம் அந்த டவுன் பக்கமெல்லாம் இப்போ பட்டிக்காட்டு கிராமத்தில் கூட இப்போ ஜொமேட்டோ மற்ற இதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, டோர் டெலிவரி. கொஞ்ச நாள் போனால் அப்படி தான் வரும். சரிங்களா? ஒரு 5 வருஷம் 10 வருஷம் போனால் கூட 3 வேளைக்கும் வந்து சாப்பாடு நம்ம செய்ய மாட்டோம், டெலிவரி பண்ணுற மாதிரி தான் வரும். சரிங்களா? அதே ஒரு 10-7 தொடர்பு இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஜோதிடர். அப்போ வீட்டுக்கு போய் ஏன் ஜோசியம் பார்க்குறாங்க? சரிங்களா? இப்போ நாம் ஒரு இடத்துல இருக்கோம், நாம் போகிறதில்ல, ஏன்? நமக்கு ஒரு தொடர்பு இல்லை. அப்போ வீட்டுக்கு போய் ஜோதிடம் பார்க்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கு 10-7 தொடர்பு நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? போவாங்க, வீட்டுக்கே போவாங்க. பெரிய பெரிய விஐபி வீட்டுக்கு போனாங்கன்னா நிச்சயமாக நல்ல கிரக சுப கிரக தொடர்பு இருந்தால் பெரிய பெரிய விஐபி வீட்டுக்கெல்லாம் நம்ம ஜோதிடம் போய் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது 10-8. 8ஆம் இடத்துல என்ன சொல்கிறோம்? அவமானம், கண்டம், கஷ்டம், நஷ்டம், அப்படி தானே சொல்கிறோம். அதில் தொழிலுக்கு என்ன இருக்குது? 10ஆம் இடத்துல வந்து தொழில் 8 தொடர்பாக இருந்தால் தொழில் யாரும் பண்ணுறது இல்லையா? 10-8 தொடர்பு இருந்தால் தொழில் பண்ணுவதில்லையா? தொழில் அவமானம், அசிங்கம் வருமா? அது எப்படி வரும் என்றால், 8ஆம் இடங்கிறது அடிமை தொழில், 8ஆம் இடங்கிறது பிச்சை எடுத்தல், 8ஆம் இடங்கிறது இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறது. அப்போ 6க்கு தொடர்பு இருந்தால் தான் வேலைக்கு போவாங்க. 6 தொடர்பு இருந்தால் 6-8 தொடர்பு இருந்தால் வேலைக்கு செல்வார்கள். ட்ரைனேஜ் கிளீனர், தூய்மை பணியாளர், துப்புரவு பணியாளர், அப்படி என்று. ஆனால் இது தொழில் என்றால் சில கான்ட்ராக்ட் எடுத்துக்குவாங்க. எது? இந்த லேபரெல்லாம் வந்து ஒரு 100 பேர் 200 பேருக்கு மேலே அந்த குப்பை அள்ளுவது, ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுவது, இப்படியெல்லாம் வந்து ஒரு டெண்டர் மாதிரி எடுத்துக்கொண்டு செய்வது 10-8. அதே சமயத்தில் இந்த பிச்சையெல்லாம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் ஒரு ஆள் வச்சுருக்கான். ஒரு 100 பேர்த்து ஒரு 50 பேர்த்து விட்டு ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோ சம்பளம், மீதியெல்லாம் கூட அப்படின்ட்டு இந்த படத்துலலாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறவங்க தான் 10-8 தொடர்பு இருக்கிறவங்க. அதே ஒரு கொத்தடிமை. இப்போ சில ஆட்கள்லாம் வந்து ரிக்கு வண்டிக்கு மற்ற இந்த வடநாட்டிலுடைய தொழிலாளர்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறாங்க இல்லைங்களா, அவர்களெல்லாம் வந்து ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 250 ரூபா என்றால் ஒரு 20 ரூபா குறைச்சிட்டு 230 ரூபா வந்து கொடுப்பாங்க. அப்போ அவர்களெல்லாம் வந்து இந்த 10-8 தொடர்பு இருக்கிறவங்க தான் அது மாதிரி வந்து அந்த டெண்டரை எடுத்துக்கிறது. அதான் லேபருக்கு வந்து ஒரு 20 ரூபா கமிஷன் வச்சு ஒரு 100 பேர் சேர்த்துனாங்கன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஆகுது. அப்படி தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க. இது மட்டும்தான் இருக்கா? இது மட்டும்தான் தொழில் 8ஆம் இடத்துல? இன்னும் நிறைய தொழில் இருக்கு. சிஐடி எல்லாம் இப்போ அதாவது மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 8ஆம் இடத்த மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ மறைவு ஸ்தானம்னா என்ன? அப்போ சிஐடி எல்லாம் வந்து போலீஸ் எல்லாம் யூனிஃபார்ம் போடாமல் சிவிலில் நம்மை போன்று சாதாரண முறையில் சென்று அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து அந்த 10-8 தொடர்பு இருக்கணும். 10-8 தொடர்பு இருந்து செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக சிஐடியாக இருப்பாங்க, உளவுத்துறையில் சேர்ந்தவங்க இருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி வந்து நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி 10-8 தொடர்பு இருந்தால் சூரியன் ஏதாவது தொடர்பு இருந்ததுன்னா மருத்துவத்தில் நிச்சயமாக ஒரு டாக்டர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோயை இவர்கள் வந்து கண்டுபிடிச்சி சரி செய்வார். அப்படி வந்து இருக்கும். சரிங்களா? அது ஒரு 10-9 இன்னும் நிறைய இருக்குங்க. இப்போ டைம் இல்லை, அதனால் சுருக்கமாக நம்ம சொல்லிக்கலாம் இல்லைங்களா. அப்போ 10-9 என்றால் 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், 9ங்கிறது தர்மஸ்தானம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக இருப்பாங்க. இவங்க ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிறது. தர்மம், நான் தர்மவான்னு சொல்லிக்கிட்டு வேலைக்கே போக மாட்டாங்க. சரிங்களா? அப்போ அப்படி இல்லை என்றால் உடல் உழைப்பு இருக்காது. அப்போ என்னது? 9ஆம் இடங்கிறது ஆன்மீகம், 9ஆம்ங்கிறது நம்ம விருப்பமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ 9 என்றால் 9ஆம் இடம் குருஸ்தானம். ஸோ ஆசிரியர் தொழில் அல்லது பேராசிரியராக போவது அல்லது வந்து ஏதாவது உபதேசம் செய்வது, கோயில் குளங்கள் அல்லது அறநிலைத்துறையில் வந்து அதிகாரியாக இருப்பது, அப்படி ஆராய்ச்சி குணம். 9ஆம் இடங்கிறது ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சிக்குன்னே நிறைய செலவு பண்ணுவாங்க. பணமும் வராது, வருமானம் வராது. ஏன்னா 10ஆம் இடம் 9, அதாவது 10க்கு 12 9ஆம் இடம். 10 இயங்கினால் தொழில் நடக்கும், 9 இயங்கினால் வருமானம் வராது. அப்போ இவங்க ஆராய்ச்சிக்காக போவாங்க அல்லது ஆராய்ச்சி குணம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லது படிப்பார்கள். அப்போ 9ஆம் இடங்கிறது நல்ல ஒரு ஸ்தானம். எப்படி ஸ்தானம் என்றால் கோயில் குளங்கள் கட்டுவார்கள், கோயில் கும்பாபிஷேகம் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கும், ஒரு தர்மகர்த்தாவை இருப்பாங்க,
ஒரு அறநிலைத்துறையில் ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ 10ஆம் இடங்கிறத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலேயே. வந்து 10ஆம் இடம் உச்சி ஸ்தானம். 10ல் வந்து சூரியன் இருந்தால் நிச்சயமாக மருத்துவர் அல்லது அரசாங்கத்துறையில் வந்து இருப்பாங்க. 10ல் வந்து செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக காவல்துறையில் அல்லது பாதுகாப்பு துறையில் வந்து இருப்பாங்க. 10ல் வந்து சந்திரன் இருந்தால் நிச்சயமாக உணவு தொழில், நீர் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து செய்வாங்க. ஓகேங்களா? 10ல் வந்து புதன் இருந்தால் நிச்சயமாக அவங்க ஆசிரியர் தான், பேராசிரியர் கிடையாது, ஆசிரியர் மாதிரி கணக்கு சொல்ல கற்றுக்கூடிய நபராக இருப்பாங்க. புதன்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு மருத்துவத்துறையில் ஒரு தோல் நரம்பு சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குருன்னா பேராசிரியர். சரிங்களா? அப்போ சுக்கிரனாலும் ஆசிரியர் தான். சுக்கிரன்னா வந்து கிட்னி டாக்டர் அது மாதிரி கூட இருப்பாங்களே, ஏன்னா சுக்கிரன்னா வந்து கிட்னி சம்மந்தப்பட்டது. அது மாதிரி ஒவ்வொன்றும். சனி என்றால் சனிக்கு என்ன சொல்கிறது, சனிக்கு வந்து இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் அல்லது வந்து ஒரு பூர்வீகத்தில், சனின்னா பூர்வீகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, ஜல்லி மணல் அது மாதிரி கட்டட அமைப்பில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பாங்க. ராகுன்னா நிச்சயமாக அனஸ்தீசியா அல்லது வந்து மருத்துவத்தில் மயக்கவியல் மருத்துவர் அப்படி இருக்கலாம். கேது இருந்தாலும் மருத்துவர் தான், சித்தா யுனானி அப்படி போன்ற ஒரு இதாக இருப்பாங்க. அதே மாதிரி அது மாதிரி வந்து 10ஆம் இடத்துல வந்து நாம் அந்த 10ஆம் இடத்தை வச்சு தான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி புருஷ லட்சணம். சரி, 10க்கு 11. அப்போ 10ஆம் இடத்திற்கு 11 என்றால் நிச்சயமாக ஆசைகள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 10க்கு 2, 10க்கு 2, 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 11ஆம் இடம். ஸோ தொழில் மூலியமாக நல்ல வருமானங்கள் வரும். சரிங்களா? அதே மாதிரி இவங்க வந்து பிஹெச்டி பண்ணுவாங்க, அதாவது ஆராய்ச்சி குணம், பிஹெச்டி பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஸ்தானமாக இருப்பாங்க. அதே மாதிரி 11ங்கிறது, அதாவது 3ஆம் இடங்கிறது புதுமைன்னு சொன்னேன். 11ங்கிறது பழமை. 11 பழமைங்க, பழமையானது, பழமையான வேலையெல்லாம் செய்வாங்க இவங்கெல்லாம். பழமையானதுன்னா இந்த ஆராய்ச்சி, தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த உள்ள இப்போல்லாம் வந்து அகல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் 10, 11 தொடர்பு இருக்கும். நிச்சயமாக ஜாதகத்தை பார்த்தால் நிச்சயமாக உண்டு. என்ன பழமையான ஒரு ஆராய்ச்சி. 11ஆம் இடங்கிறது ஆராய்ச்சி. ஸோ 11 புதுமை, இப்போ பழமை. அப்போ என்ன பண்ணுவாங்க, பழைய அந்த இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அல்லது பழைய அந்த கோயிலெல்லாம் அந்த எழுத்துக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பார், ஒரு ஜாதகராக இருப்பார். சரி, அடுத்து வந்து 12ஆம் இடம், 10க்கு 12. அப்போ 10க்கு 12 என்றால் நாம் என்ன சொல்கிறோம், விரயஸ்தானம், அயன சயன போகம், வெளிநாடு வெளியூர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ அது வந்து இங்கே அது ஜென்ரல் காரகத்துவம். அப்போ தொழிலுக்கு என்ன காரகத்துவம் என்றால் 12ஆம் இடங்கிறது சேமிப்பு. அப்போ 10க்கு 12 சம்பந்தப்பட்டால் நிச்சயமாக சேமிப்பாங்க, விரயம் பண்ண மாட்டான், சேமிப்பாங்க. இல்லை என்றால் அதாவது முதல் தொழில் வந்து 10ஆம் இடம், 2வது தொழில் கிளை அப்படி என்றால் 12ஆம் இடம். இவங்க வந்து 10, 12 தொடர்பட்ட 2 கிளைகள், 4 கிளைகள், 6 கிளைகள் இப்படி போன்ற அந்த தொழில் வந்து கிளைகள் வந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வர்றாங்க, நான் ஏற்கனவே இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் மறுபடியும் ஒன்று பண்ணலாம்னு இருக்கேன், என்ன பண்ணலாம்னு நம்மளை கேள்வி கேட்கும்போது நம்ம என்ன சொல்லணும், எதை பார்க்குறதுங்க ஐயா, 12ஆம் இடத்தை பார்க்கணும். ஸோ 10க்கு 12 தொடர்பு இருந்தால் நிச்சயமாக அவங்க வந்து தொழில் வந்து நஷ்டமாயிருவீங்க, விரயமாயிருவீங்கன்னு சொல்லக்கூடாது. அப்போ 12ஆம் இடங்கிறது கிளை தொழில்கள், கிளை அலுவலகங்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் இடங்கிறது இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து பிஆர் கிடைக்குமான்னு கேட்குறாரு, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து அந்த நிரந்தர வெளியூரில் வந்து வெளிநாட்டில் குடியுரிமை, நிரந்தர குடியுரிமை கிடைக்குமான்னு கேட்கும்போது 12ஆம் இடம் அந்த செயல்பட்டால் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும், பிஆர் கிடைக்கும் என்று நாம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து அந்த 12ஆம் இடங்கிற என்பது அப்போ இயங்கும்போது வெளியில் போய் தொழில் பண்ணால் அல்லது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும். அது 12ஆம் இடங்கிறது என்னென்னா ஜப்தி பண்ணுறது, ஒரு 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 பொருளை வந்து ஜப்தி பண்ண ஒரு அதிகாரி இருப்பாங்க பார்த்தீங்களா. நம்ம ஒரு பேங்கில் வந்து கடன் வாங்கியிருப்போம், நம்ம கட்ட முடியாமல் இருப்போம், அப்போ வந்து ஒரு ஜப்தி நோட்டீஸ் அனுப்பிச்சு ஜப்தி பண்ணக்கூடிய அந்த தலைமை அதிகாரி வந்து 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் ஜப்தி பண்ணுற அதிகாரி, கமாண்டர் கொடுக்குறது. ஸோ அது மாதிரியெல்லாம் வந்து அந்த தொழிலுக்கு போவாங்க. நல்லா படித்து உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா, வங்கியில் இருந்தாங்கன்னா, வங்கியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பாக சொன்னோம்னா நிச்சயமாக நம்ம ஒரு அசந்து போயிடுவாங்க.
ஐயா நீங்கள் வந்து வங்கியில் வேலை செய்கிறீங்க, அதுவும் குறிப்பாக நீங்கள் ஜப்தி பண்ணுற அந்த அதிகாரியாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாலுமே நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க ஐயா? நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். ஒரே வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான். வங்கியில் ஒர்க் பண்ணுறது சரி, நான் எப்படி அந்த 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 சொத்தை வந்து ஜப்தி பண்ணுற அதிகாரியாக எப்படி இருப்பேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இது. அது மாதிரி நீங்கள் நாமெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நன்றிங்க ஐயா. பலன் சொன்னால் போதுமா? ஒரு மருத்துவர் வந்து செக் பண்ணி உனக்கு இந்த வைத்தியம் இருக்குது, இந்த வைத்தியம் இந்த இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் போதுமா? எந்திரிச்சு போயிடுவாங்களா? அதுக்கு ஏதாவது தீர்வு, ஒரு அனாசின் மாத்திரை, ஒரு ஏதாவது டோலோ அல்லது ஏதாவது ஒன்று சிட்ரஜன் மாத்திரையெல்லாம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுங்களா? கொடுக்கணுமில்ல. நீங்கள் ஏன் கேட்கல? ஐயா நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்க ஐயா, இதுக்கு பரிகாரம் ஏதாவது தொழிலில் வந்து நல்லா இருந்தால் தான் ஓகே. நல்லா இருக்கிறவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க, நம்ம தேடி வரமாட்டாங்க, மருத்துவர் தேடி போக மாட்டாங்க, வக்கீல் தேடி போக மாட்டாங்க. பொதுமக்கள் நன்றாக இருந்தால் யாரை தேடி போக மாட்டார்கள். சரி, நல்லா இருக்கிறவங்களும் விட்டுருங்க. தொழிலில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பரிகாரம் சிம்பிளாக ஏதாவது சொல்ல முடியுமான்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டிங்களா? கேட்கல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, சிம்பிளாக ஒரு பரிகாரம். 10ஆம் இடம் தொழில் சரியில்லை, ஒரு நாம் ஆரம்பித்த தொழில் சரியில்லை, நம்மக்கிட்ட தொழில் சரியும் போது பணம் இருந்தால் தானே நாம் வந்து ஒரு பரிகாரம் பண்ண முடியும். எளிமையான பரிகாரம் சொல்லணும்ல, காசே இல்லாமல் பரிகாரம். 10ஆம் இடங்கிறது தானே தொழில், 10ஆம் இடங்கிறது தொழில். சரி, 10ஆம் இடங்கிறது இன்னொரு காரவத்துவம் இருக்குல்ல, அது என்னங்க ஐயா? 10ஆம் இடத்துல ஒரு காரகத்துவம் இருக்கு, உயிர் காரகத்துவம் இருக்கு, அது என்ன? மாமியார். சூப்பர். சரி, அப்போ 10ஆம் இடங்கிறது மாமியார் ஸ்தானம், அப்போ 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். சரிங்களா? நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், வாடிக்கையாளர்னு சொல்லக்கூடியது 7ஆம் பாவம். ஸோ 10க்கு 7 யாருங்க ஐயா? 10க்கு 7 10க்கு 7 4 4ங்கிறது அம்மா. ஸோ தொழில் வந்து சரியில்லை என்றால் அம்மாவையும் தாயாரையும் மாமியாரையும் சரிசமமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது சரிசமமாக பாவிக்க வேண்டும். ஏன்னா 1க்கு 7 தராசு தானே ஐயா, 7ஆம் இடங்கிற தராசு தானே. அப்போ மாமியாரையும் பெற்ற தாயாரையும் சரிசமமாக சூதுவாது இல்லாமல், அதாவது மாமியாலையும் அம்மாலையும் வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுருந்தாவே நிச்சயமாக தொழில் வந்து அமையும். 2 பேருமே அவங்க வந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னுடைய மகனுடைய தொழில் நன்றாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொள்வார்கள். மாமியாரும் அப்படித்தான், என்னுடைய மருமகனுடைய தொழில் நன்றாக இருக்கும் என்று அனுதினமும் வேண்டிக் கொள்வார்கள். வேறு யாரும் வேண்ட மாட்டாங்க. 2மே தாய்மை கிரகங்கள், தாய்மார்கள். அதனால் இந்த நம்ம தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாவனுடைய யாரோ என்னென்னமோ பரிகாரம் சொல்லி பார்ப்பாங்க. இந்த மேடையில் வந்து சொல்லியிருப்பாங்க 26வது அந்த கருத்தரங்கில் 25 வரல நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நான் ஒன்றும் பெரிய கொம்புனம் கிடையாது, சரிங்களா? நானும் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான். அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச எளிய நடையில் தொழில் சிறக்கவில்லை என்றால் பெற்ற தாயையும் நம்முடைய மாமியாரையும் சரிவர கவனித்தால் நிச்சயமாக தொழில் வந்து முன்னேறும். சரி, ஒருத்தர் கேட்பாங்க, இடக்கு முடுக்க கேட்பாங்க, எனக்கு மாமியாரும் இல்லை, எனக்கு அம்மாளும் இல்லை, இருந்தால் தான் நான் போய் அவங்கள வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சரிவர கவனிக்க முடியும் என்று சொல்வார்கள். அதுக்கு வந்து மாமியார் ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ, அம்மா ஸ்தானத்தில் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து, இல்லை முதியோர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அவங்க பிடித்த உணவுகள், பிடித்த ஆடைகள், பிடித்த காலணிகள். அதாவது வந்துங்க ஐயா, இன்னொன்று என்னென்னா 10ஆம் இடங்கிறது சனி, சனி பகவானுடைய வீடு. சனி பகவான், சனின்னா செருப்பு. சந்திரன், சந்திரன்னா தாய். 4ஆம் இடங்கிறது உணவு, சந்திரன்னா உணவு. ஸோ இருவருக்கும் சாப்பாடு அல்லது செப்பல். 4ஆம் இடங்கிறது ஆடை, சரிங்களா? சந்திரன்னா ஆடை தானே. சனி பகவான் வந்து யாரோ இவங்க இந்த பிச்சை எடுக்கிறவங்க, தூய்மை பணியாளர், இவரெல்லாம்
ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, அதே மாதிரி வந்து கடைநிலை ஊழியர்கள், இவர்களெல்லாம் வந்து ஒரு தானமாக கொடுத்தால் நிச்சயமாக தொழில் முன்னேற்றம் அடையும். தொழில் மட்டும் இல்லை, கர்மாக்கள் எல்லாம் அனைத்து கர்மாவும் சனிச்சந்திரன் சேர்ந்தால் நிச்சயமாக தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் மன வாழ்க்கை மட்டும் பிரச்சனையாக இருக்கும். அப்போ அந்த மன வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கிறவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க நிச்சயமாக அவங்களுக்கும் தொழிலும் நல்லாயிருக்கும். அதே போல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கூட நன்றாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 10-7 தொடர்பு. இந்த பரிகாரம் வந்து எளிமையான பரிகாரம். நிச்சயமாக நீங்கள் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்த்து கொண்டிருக்கின்ற அத்துணை நேயர்களுக்கும் ஒரு சரியான ஒரு பரிகாரம் சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த 26வது மாத கருத்தரங்கில் எனக்கு வாய்ப்பளித்த உயர் திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் ஈரா பழனிசாமி. செல் நம்பர் வந்து 6369353367, அதாவது 63 693 533 67 ஐயா. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதம். எளிமையாக ஐயா பரிகாரம் சொன்னார். ஒரு முறை ஐயா இந்த மாதிரி சொன்ன மாதிரி தான் 10ஆம் பாவகம் அப்படின்னா 10ஆம் பாவத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம்ங்கிறது 4ஆம் பாவம். ஓகேங்களா? 10ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணால் 4ஆம் பாவத்தை சரியாக பண்ணிக்கணும். முதல் கேள்வி, அம்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்களா, அம்மாவை கேட்குறீங்களா, இது பண்ணுறீங்களா, அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்கன்னு கேட்கும்போது அம்மா இல்லை அப்படின்ட்டாரு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். சரி, உங்கள் அம்மா பேர் என்ன அப்படின்னு. எங்கள் அம்மா பேர் பரமேஸ்வரி அப்படின்னாரு. பரமேஸ்வரின்னு எந்த தெய்வம் இருக்குது? பார்வதி தான் இருக்காங்க. பரமேஸ்வரின்ற பேர்லேயே நீங்கள் கூகுளில் டச் பண்ணுங்கள். பரமேஸ்வரின்ற பேரில் தெய்வம் எங்கே அருள்பாலிக்குதோ அந்த தெய்வத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு போயிட்டு வாங்க. சந்திரன் தானே நட்சத்திரம், ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு போயிட்டு வாங்க. தொடர்ந்து அதை மட்டும் 10 மாதம் கடைபிடிச்சு பாருங்கள், உங்கள் தொழில் சிறப்பாக போயிடும் அப்படின்னு. 10 மாதம் கழிச்சு வந்து சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். மனசு தான் சார் எல்லாமே. ஒரு விஷயத்துக்கு பரிகாரங்கிறது என்னென்னா, இதுக்கு இது செஞ்சால் நிவர்த்தி அப்படின்ற விஷயங்கள் மனம் முதல்ல ஏற்கணும். ஏற்றுனா அது நடக்கும், அவ்வளோதான் விஷயம். அதுதான் வந்து ஐயா அவர்கள் வந்து சிறப்பாக 10ஆம் பாவத்தை பற்றி பேசியிருந்தார். அற்புதமாக பேசிய நமது ஐயா பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நூல் கொடுத்து இப்போ சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.